சரி டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஆண்டி, சாமிக்கு நகை எடுக்க தானே, துர்காவையும் கூட்டிட்டு போலாமா? அவ எதுக்கு? துர்கா அவ ஊர்ல சாமிக்கு பூஜை அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவ. சாமிக்கு நகை செலக்ட் பண்ணும்போது அவ நம்ம கூட இருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரின்னு சொல்லுங்க ஆண்டி. சரி, அவளை ரெடியாக சொல்லு. துர்கா கூட வரலா? நாமளும் எப்படியாவது உங்க கூட போய் ஆகணுமே, என்ன பண்ணலாம்? மது, அங்க போய் பாடம் எல்லாம் நடத்திட்டு இருக்காத. டைம் ஆச்சுல, சீக்கிரம் கிளம்பி போலாம். ஓகே? என்ன ரிஷி, நீ எங்க கூட ஜுவல் எடுக்க வரியா? நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீ எதுக்கு? அம்மா, ஜுவல்ஸ் எடுக்க போறீங்க, அதுவும் கூட வேற ருத்ரையா இல்ல. உங்க சேஃப்டிக்கு நானும் கூட வரலான்னு. பாலாஜி கூட வரோம். துர்கா, சீக்கிரம் ரெடி ஆயிடு, நம்ம வெளியில போகணும். பாலாஜியா? மா, அவளாம் ஒரு ஆளாமா? அதுவும் நான் கூட வர மாதிரி இருக்குமா? சொல்லுங்க. ஹே, மது கூட வரணும்னு ஆசைப்படுறேன், அது டைரக்டா சொல்லு. ஏன் சுத்தி வளைச்சு பேசுற? சரி வா. சில படமும் முடிஞ்சுதா? அப்பளமா? அது சும்மா, நீதான் எப்பவும் காதல் காதல் காதல். இவன் ஏன் சம்மந்தம் இல்லாம கால் பண்றான்? சொல்லு மச்சி. மச்சான், ஒரு முக்கியமான வேலை, அது நீ வந்தாதான் சரியா வரும். டேய், நான் இப்ப ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். என்ன மச்சான், பாத்ரூம்ல இருக்கியா? டேய், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க ஒரு செகண்டும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாஸ் தெரியுமா? ஒரு செகண்டுமா? ஃபைசல், அந்த 100 crore ப்ராஜெக்ட் ஃபைல் எடுங்க. என்ன பேசுற? அங்க 100 crores. ஹலோ சார், நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் எடுங்க, எனக்கு டைம் இல்ல. ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? மச்சான், நான் ஒரு போர்ட் மீட்டிங்ல இருக்கேன். நான் வேணா அப்புறம் பேசட்டுமா? பாய். என்ன வேண்டா? அங்க ஏதோ போர்ட் மீட்டிங்ல இருக்கிறானா, ரொம்ப பிஸியா இருக்கிறானா. வீசக்கார அங்கிள் மண்டையில வைக்க வேண்டிய முடிய மூஞ்சில வச்சிருக்காரு. பாஸ், பாஸ், நீங்க எங்க? இல்ல, ஒரு சின்ன ஒரு அபிஷியல் மீட்டிங், அது விஷயமா போன்ல பேசிட்டு இருந்தேன். அதான். விசிட்டிங்கா இல்ல டேட்டிங்கா? அதான் தெரிஞ்சிடுச்சுல. வா போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க சித்ரா தேவி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அடடே, ரிஷி தம்பி, வாங்க தம்பி. எப்பவும் அம்மாவும் அக்காவும் தான் வருவாங்க, இன்னைக்கு அதிசயமா நீங்க வந்திருக்கீங்க. நான் கூப்பிட்டா வருவானா? அவன் மனசுக்கு பிடிச்சவ கூப்பிட்டா வந்து நிக்கிறான். இவதான் என் வீட்டுக்கு வரப்போற மருமக மதுமிதா. சரியான ஜோடிமா. தம்பி இங்க அடிக்கடி வந்தேதான் ஆகணும். நம்ம 2 பேரும். என்ன மேடம், வெட்டிங் கலெக்ஷனா? அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இப்போ சாமிக்கு நகை எடுக்கணும். வெங்கட் சார்,
ஓ That guy. இவங்க நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட். இவங்க என்னென்ன கேக்குறாங்களோ நீங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. ஓகே சார். வாழ்த்துக்கள் மேடம், பில்டர் அசோசியேஷன் தலைவரானதுக்கு. தேங்க்யூ. வெங்கட், நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. மேடம், நீங்க போய் பாருங்க. ஓகே சார். நீங்க போய் பாத்துட்டுருங்க, நான் டைமண்ட் நெக்லஸ் பாத்துட்டு வரேன். பாருங்க. சார் வாங்க சார். வாங்க. வாங்கம்மா, சொல்லுங்க சார். சார் அம்மனுக்கு நகை பார்க்க வந்திருக்காங்க. ஓகே ஓகே, காட்டுங்க. நான் பார்த்துக்கேன் சார். நல்லது. சொல்லுங்கம்மா, எந்த மாதிரி ஜுவல் வேணும்? அம்மனுக்கு போடுற மாதிரி. சரிங்கம்மா. துர்கா, நீ சொல்லு, அம்மனுக்கு எந்த மாதிரி போடுவாங்கன்னு. ஆரம் கொடுங்க. கொடுங்க மேடம். இந்தாங்க. இதுவா? இந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் பட்டையா. ஓகே. Nice ல? இதை பாருங்க. இது இல்ல, வேற மாதிரி பார்க்கலாம். வேற காட்டு. பாலாஜி, நீ அம்மா கூட போறியா? அம்மா போயிட்டாங்க. அவங்க தனியா போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பவே போயிட்டாங்க பாஸ். அம்மாவோட போடா. போறேன். கேக்கல. இப்பவே போறேன்னு சொல்ல வந்தேன். ப்ளீஸ் சார். ஹீரோ உருவத்துல ஒரு குட்டி வில்லன். வாவ், ரிஷி. யா, இட்ஸ் நைஸ். குட். துர்கா, நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? மேடம், இதை பாருங்க. மது, மேடம், இந்த டிசைன் பாருங்க. மது, ஜூஸ். Thank you. ஜூஸ். ஹலோ. டேக் இட். ஹலோ. 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 ஹலோ, கேக்குதா? மேடம், அந்த பக்கம் டிசைன் நிறைய இருக்கு, வந்து பாருங்க. இதை பாருங்க. அம்மா, அது மேல இருக்கு. இதை பாருங்க. கொடுங்கடா. ஏய், சொல்றது கேளு. நீ சொல்றது கேளு. அப்படி பண்ணாத. என்ன பண்ற? சரி, இப்போ நீ என்ன பண்ண? எல்லாம் எனக்கு தெரியும். ஓ, என்ன தெரியும்? நீங்க ஜூஸ மாத்தி வச்சுதான் நான் பார்த்தேன். ஓ, இந்த ஜூஸ. ம். இந்த ஜூஸ ம். ஆக்சுவலா நான் ஜூஸ மாத்தி தான் வச்சேன். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனாலதான் எடுத்த ஜூஸை எடுத்த இடத்துலயே வச்சுட்டேன். ஆனா விதிய பாத்தியா? கரெக்டா உன்னை என் ஜூஸ் குடிக்க வச்சிருச்சு. எஸ், பட் எப்படியோ ஒரு பிரச்சனையும் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி புருஷனோட பொண்டாட்டி குடிச்சா என்ன? என்ன எப்படி பார்த்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வர போற, ரைட்? அதனால இதெல்லாம் தப்பு இல்ல. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, பொண்டாட்டி குடிச்சத புருஷன்கார, ஐ மீன் உன்னோட வருங்கால புருஷனான நான் இப்ப இதை குடிக்க போறேன். பாக்குறியா? துர்கா, என்ன நடக்குதுங்க? பாரு மது, துர்கா என்ன ஜூஸை குடிக்க விட மாட்டேங்கா. ஏன் துர்கா, என்னாச்சு? அது சொல்லு சொல்லு, ஏன் குடிக்க விட மாட்டேங்கிறேன்னு சொல்ல. பின்ன
எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓ இதுல எறும்பு ஒண்ணு தெரிஞ்சது, அதான் நான் எங்க 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 எங்க, எங்க இல்லையே இல்லையே. இதுல இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? இதுக்குள்ள எறும்பு ம், நீ பார்த்த? ம். ஐயோ, ஐயோ. அப்ப நான் குடிக்கலாம்ல? என்ன திருத்த முடியாது. ஆ, என்ன பாலாஜி எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே. என்ன? மதுக்கிட்ட சொல்லட்டுமா? திரும்ப திரும்ப. எந்த பக்கம் குடிச்சா? சரி, ஏதோ ஒரு பக்கம் நம்மளும் குடிப்போம். நல்ல வேளை நான் குடிச்ச பக்கம் குடிக்கல. நீ என்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஆஹா. என்னன்னே தெரியல. இந்த ஜூஸை இதுக்கு முன்னாடி குடிச்சப்ப கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. ஆனா இப்ப குடிக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இருக்கும் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஹே, ஒரு நிமிஷம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த கடையில இருக்க மொத்த தங்க நகையோட மதிப்பை விட உன் கழுத்துல இருக்க ஒத்த செயின் இருக்குல்ல, அதோட மதிப்பு அதிகம். எப்படின்னு சொல்ல? சரி விடு, நானே சொல்றேன். அந்த செயின் டாலர்ல என் போட்டோ இருக்கு. என்ன ரியாக்ஷன் மாறுது? என்னோட போட்டோ. எப்பவும் என் மனசுல மதுமா தான் இருப்பாங்க. ம்? ம்? செம்மையா இருக்கு. துர்கா, இது ஓகேயா? ஆ, இல்ல மது. ஆ, இந்த மாதிரி சின்னதா எடுத்தோம்னா சாமி பக்கத்துல இருக்கிற ஐயருக்கு கூட தெரியாது. அதோ அந்த மாதிரி பட்டையா பெருசா எடுத்தோம்னா ஓ, வெளியில இருக்கிற பக்தர்கள் பார்த்தா கூட பளிச்சுன்னு தெரியும். அந்த பேட்டர்ன் கொடுங்க. ஓகே மேடம், நான் எடுக்கிறேன். என்னோட போட்டோவை எடுத்தா உன்னை ஏதாவது பண்ணணுமே. தேர்ட் ரோ செகண்ட் ஒன். இதுவா மேடம்? அதுல தேர்ட் ரோ செகண்ட் ஒன். ஓகே மேடம், ஓகே எடுங்க. அந்த செகண்ட் ஒன் ஆ கொடுங்க. இதோ இது தரேன். இந்தாங்க மேடம். ஏய் துர்கா, இது நல்லா இருக்கா? உங்க பர்ச்சேஸ் ஓவரா சார்? அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் அப்படியே சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். இது என்ன கோல்டு வித் செல்ஃபி கேம்னு போட்டிருக்கீங்க? அப்படின்னா என்ன? அதுவா சார், நாங்க இங்க நிறைய இந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, இதுல இருந்து ஒரு கார்டு எடுக்கணும். நீங்க அதுல இருக்கிற நகையை போட்டு 10 செகண்ட்ஸ்ல நீங்க செல்ஃபி எடுக்கணும். அப்படி எடுத்துட்டீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. ஓ, வீட்டுக்கா? ஓகே, புடிங்க. ஓகே சார். கோ. இத பேக் பண்ணுங்க ஃபுல்லா. சரிங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா? இது பண்ணியாச்சு. அப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? கோல்டு வித் செல்ஃபி. ஓ, ரியலி? Then we have to play. சரி, எப்படி விளையாடணும்? அதுவா? அது முறையா சொல்லி தரேன். லெட்ஸ் கம். கோ கோ. போலாம் வா வா. வா. சார், நாங்க கேம் விளையாடலாமா? போலாம் சார். பார்ட்டிசிபேட் இவங்க தான். வணக்கம் ரெண்டு பேரு. என்னோட சேர்த்து. வணக்கம். shall I explain the game now? Yeah. சோ இங்க நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கார்ட்ஸ்லயும் ஒவ்வொரு விதமான ஜுவல்ஸ் இருக்கும்.
ஸோ அவர் சஃபில் பண்ணி கொடுக்க போற கார்டுல இருந்து நம்ம ஒன்று பிக் பண்ண போறோம். எடுத்த கார்டுல இருந்து என்ன போட்டோ இருக்கோ அந்த ஆர்னமெண்ட்டை 10 செகண்ட்ல நீ செல்ஃபி எடுக்கணும் போட்டு. அப்படி நீ செல்ஃபி எடுத்துட்டனா நமக்கு ஒரு பிரைஸ் காத்துட்டு இருக்கு. ஓகே கரெக்ட் தானே சார்? கரெக்ட் சார். நான் ஏய் வெயிட் நமக்குள்ள ஏதாவது ஒரு பெட் வச்சுப்போம். அப்பதான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். வேணும்னா இப்படி பண்ணலாம். நீயும் துர்காவும் ஒரு டீமா இருங்க, நான் தனியா ஒரு டீமா இருந்துக்கிறேன். ஓகே ஓகே. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா? சார் நீங்க ஷஃபில் இதோ பண்றேன் சார். ஃபர்ஸ்ட் நான் போறேன், தென் நீ, தென் அவங்க. ஓகே எடுக்கலாமா? சார் பார்த்துக்கோங்க சார். ஓகே சார். இது பிடிங்க சார், பிடிங்க சார். ரெடி. 10 செகண்ட் சார். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார் 10 செகண்ட் முடிஞ்சிச்சா? 8 செகண்ட்ஸ். பாத்தியா 10 செகண்ட்ஸோட ஃபாஸ்டா இருக்கேன். சார் நான் கோல் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஓகே சார். அப்புறம் நீ போறியா? என்ன ஈஸி. கொலுசா? அவளுக்கு கொலுசு வந்திருக்கு, கொலுசு. 5 செகண்ட்ஸ், 4 செகண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சா சார்? முடிஞ்சிச்சா? டைம் ஓவர். நான் தான் வின்னர். அவ தோத்துட்டா. நீ வந்து இன்னும் துர்கா இருக்கா. நீ ஆடுமா பாப்பா எப்படி ஆடுறேன்னு. துர்கா நீ போய் விளையாடு. ரொம்ப சீன் போடாதம்மா, வா. கார்ட்ஸ் கொடுங்க. எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன்? அதுக்கு எதுக்கு இந்த குளிக்கீங்களே? வெயிட். துர்கா ஏதாவது ஒரு கார்டு எடு. துர்கா ஈஸியா தான் இருக்கு. கோ ஃபாஸ்ட் கோ. துர்கா கம் ஆன் ஃபாஸ்ட். ஹே சீட்டிங். சீட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. நீ எதுக்கு ஃபோன் கொடுக்கற? கிளிக் இட். துர்கா ஷோ. சார் டைம் ஆயிடுச்சு சார், பாருங்க. துர்கா இப்படி வச்சு எடு. 10 நிமிஷம் கொடுத்தாலும் கூட செல்ஃபி எடுக்க மாட்டா. அவுட். நான் ஜெயிச்சிட்டேன் மது. ஓகே நீ தான் ஜெயிச்ச. ஹலோ நான் போய் ஆன்ட்டியை பார்த்துட்டு வரேன். அப்படியா? நான் ஜெயிச்சிட்டேன். என்னாச்சு? என்ன இது வர மாட்டேங்குது. என்னமாச்சு? இது கரெக்டா முடியலங்க, என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கான பணத்தை கொடுத்துட்டு மோதிரத்தை எடுத்துட்டு போங்க. ரைட். ஐயோ அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லைங்க. இந்த மோதிரத்தை வேணா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நோ சான்ஸே கிடையாது. நகை வரலனா விரல தான் கட் பண்ணுவாங்க, மோதிரத்தெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க. விரலா? ஐயோ பாலாஜி. ஆண்டி என்ன மது, எல்லாத்தையும் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு ஆண்டி. பில் போட்டாச்சா? இல்ல இன்னும் போடல ஆண்டி. இனிமே தான் போடணும். அப்படியா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இல்லம்மா நான் என்ன ஜி நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. அண்ணே இது வரைக்கும் நீங்க 15-16 விரல வெட்டி இருப்பீங்களா? 15. இன்னைக்கு அதிகமா ஒரு 17வது விரல வெட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். ரிஷி சார், என்ன இந்த மோதிரத்தை எப்படியாவது கழட்டி விடுங்களேன். நானா? ஆமா. நீதான் தொடவே விட மாட்டேன்றியே, அப்புறம் எப்படி அதை கலட்டுறது? பரவாயில்ல, கழட்டி விடுங்க. நானா? ஓ என்னோட விரல பட்டாலே நீ ரொம்ப ஓவரா பண்ணுவியே. அது அது கேக்கல. ஓ சரி, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, அதுக்காக ஒரு ஐடியா சொல்றேன். பட் அந்த ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். பண்ண முடியுமா? சார் நீங்க போ. ஓகே சார். எதுக்கு இப்ப இவரு அனுப்புறாரு? உன் மனசுல நான் இருக்குன்னு சொல்லணும். அப்ப என்னால முடியாது.
சூப்பர்வைசர் நீங்க கட் பண்ணிக்கோங்க. என்னம்மா எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? இப்போ உன் கையில இருக்க மோதிரத்தை எடுக்கணும் அவ்வளவுதானே? சரி கலட்டுறேன். அப்ப நான் சொல்றத பண்ணு, ஓகேவா? நீ என் கண்ணை பாரு. அப்புறம் நானே ஹெல்ப் பண்ண மாட்டேன். சூப்பர்வைசர் அப்போ ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓகே. இதை பேக் பண்ணுங்க, அதையும் சேர்த்து பேக் பண்ணுங்க. சரி வாங்க.